ஐபிஎல் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. மார்ச் 28ஆம் தேதி தொடங்க போகுது. ஸோ முதல் போட்டி ஆர்சிபி வர்சஸ் சன்ரைசர்ஸ் வந்து ஆட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம சிஎஸ்கே போட்டி எப்போ அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. 30ஆம் தேதி நமக்கு முதல் போட்டி இருக்க போகுது. ஸோ முதல் பாதியில் வந்து இப்போது ஷெட்யூல் விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டீமுக்குமே 4 போட்டிகள் வந்து வர மாதிரி இடம் பிடிச்சிருக்கு. ஸோ ஏன் இந்த ஷெட்யூல் வந்து டபுளாக விடுறாங்க அப்படின்னா எலெக்ஷனை போயிட்டுருக்கிறதுனால ஸோ இப்போதைக்கு இந்த போட்டிகள் மட்டும் நடக்கும். எலெக்ஷன் அப்டேட் வந்ததுக்கப்புறம் மற்ற ஷெட்யூல் வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகம் ஒரு அதிரடியான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது நாம் வந்து நம்ம சிஎஸ்கே டீமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரி லைனப் இருக்க போகிறாங்க, எந்த மாதிரி மிடில் ஆர்டர்ஸோ, எந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தரமான மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன்ங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய தரமான மிடில் ஆர்டர்ஸ் பேட்ஸ்மேன் எப்படி இருக்காங்க, எந்தெந்த குவாலிட்டியில் இருக்குது, ஸோ எந்த மாதிரியான வீரர்களை வந்து அந்த மிடில் ஆர்டர்ஸ் வந்து செட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்கேன்னு சொன்னாவே போதும் நமக்கு எல்லாருக்குமே பயம் நெருப்பு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீசன் கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு ஒரு பிக் சீசனாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹிட்டராக இருக்கக்கூடிய ஒரு வீரர் ஊர்வில் பட்டேல். ஸோ ஊர்வில் பட்டேல் வந்து சிஎஸ்கேவுடைய போன வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்தார். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணார், நல்ல இன்டென்ட்டை க்ரியேட் பண்ணார், நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி எங்கிட்ட இருக்குது, பவர் பிளேயில் அதிரடி ஆடக்கூடிய திறமை எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கேம்பியோ வந்து சின்ன கேம்பியோ வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃபுல்ஃபில் காட்டினார். ஸோ அதேமாதிரி இந்த 2026 சீசனுக்கான இதில் வந்து ப்ராக்டிஸில் வந்து சிஎஸ்கேவில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரராக வந்து இப்போ வரைக்குமே நம்ம ஊர்வில் பட்டேல் அவர்கள் இருந்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கான பிளேஸ்மெண்ட் வந்து சிஎஸ்கே டீமில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இவருக்கான பிளேஸ்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அவர் வந்து எந்த இடத்துல ஆட வைக்க போகிறாங்க, ஓப்பனிங்காக, ஒன் டவுனாக, இல்லை மிடில், இல்லை ஃபினிஷிங் ரோலில் வந்து ஆட வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஹிட்டருங்க. ஸோ நல்ல இன்டென்ட் இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, ஸோ அக்ரெசிவ் மூடு இருக்குது. ஸோ எப்போ எந்த இடத்துல ஆக்சிலேட்டர் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே வந்து இவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து இவருக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த வீரர் பட்டியலில் இப்போ வரைக்குமே டாப்பில் இவர் தாங்க இருக்கார். ஸோ செம்ம ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, செம்ம குவாலிட்டி, செம்ம பேட் ஸ்பீடு இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே இவருக்கு பிளேயிங் லெவலில் ஒரு சான்ஸை கொடுத்து தான் ஆகணும். ஸோ அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த டெவால் பிரிவேஸ், சிஎஸ்கேவுடைய மிகப்பெரிய ஒரு தூண், நம்பிக்கை நாயகன், இளம் அதிரடி ஹிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருடைய ரோல் சிஎஸ்கேல ரொம்ப 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 முக்கியங்க. கண்டிப்பாக இவர் ஆடக்கூடிய அந்த இன்னிங்ஸ் தான், இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் தான் சிஎஸ்கேவை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்டர்நேஷ்னலில் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாரு. செம்ம ஆட்டம், செம்ம பர்ஃபார்மன்ஸ், நல்ல கேம்பியோ, நல்லா சூப்பராக ஆடி இருக்கார். இந்த T20 உலக கோப்பையிலும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த T20 உலக கோப்பையிலும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி டெவால் பிரிவேஸ் வந்து சிஎஸ்கே வந்து சும்மா ஒரு யதார்த்தமாக ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் வந்து இன்றைக்கி சிஎஸ்கேவிற்கு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு இம்பாக்ட் இருந்துட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்போது அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு டிமாண்டாக, எந்த அளவுக்கு வெரைட்டியாக, எந்த அளவுக்கு குவாலிட்டியாக போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கு சிஎஸ்கேவிற்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்ன பிளானில் வர போகிறாங்க, எந்த மாதிரியான ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, ஸோ இவர் எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட வர போகிறாரு, அவருடைய கேம் எபிலிட்டி எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த ஐபிஎல்ல வந்து எப்படி அவர் அப்ரோச் பண்ண போகிறார் அப்படின்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து இந்த சீசனில் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் அவரோட காத்துட்ருக்கோம். என்ன பிளானில் வர போகிறாரு, எந்த மாதிரியான மைண்ட் செட்டோட வர போகிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த வார் போயிட்டுருக்கிறதுனால அவர் வந்து இந்தியாவுக்கு ரிசீவ் ஆவாரா அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே இப்போதைக்கு ஐபிஎல்ல கலந்து கொள்ள வேண்டிய சூழலில் வந்து மிகப்பெரிய வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால விமான சேவைகள் முழுவதுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ அவங்க எப்படி வருவாங்க அப்படின்ற கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ எப்படி வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம தலை தோனி, முக்கியமான வீரரும் கூட. ஸோ அவர் வந்து இந்த சீசன் விளையாட வர மாட்டாரா, உள்ளே இருப்பாரா, கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் சிஇஓ காசி விஸ்வநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா,
இந்த விஷயத்தில் நாங்கள் முடிவெடுக்க எதுவும் இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிற இடத்துல தோனி அவர்கள் இருக்கார். ஸோ மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ சிஎஸ்கே கேப்டன் இருக்கார். தோனி எந்த ரோலில் ப்ளே பண்ணணும், அவர் வந்து விக்கெட் கீப்பராக செயல்படணுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது இவங்க கையில் தான் இருக்குது. நான் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஆனால் கம்பல்சரியாக தோனி அவர்கள் இந்த சீசன் ஃபுல்லுமே எல்லா போட்டியிலும் விளையாடுவார் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து அஃபிஷியலாக அவர் கொடுத்துருக்காரு. பட் அவர் எப்படி விளையாடுவார், இம்பாக்ட் பிளேயராக விளையாடுவாரா இல்லை வந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக விளையாடுவாரா அப்படின்றது நாங்கள் எடுக்க முடியாத டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் வெளியே இருக்குது. கண்டிப்பாக தோனியுடைய இன்னிங்ஸ், தோனியுடைய அந்த ஹிட்டிங் எபிலிட்டி, தோனியுடைய அந்த ஃபினிஷிங் ஸ்டைல், தோனியுடைய அந்த ஆட்டத்தை பார்த்து பல டீமுங்களும் மிரண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி தோனி அவர்கள் களத்தில் நிற்கிற வரைக்கும் எந்த டீமுமே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மட்டும் என்றைக்கு மைண்டில் வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வரைக்குமே கிரிக்கெட் வரலாற்றிலேயே வந்து அவர் வந்து கிரியேட் பண்ண ஒரு பெரிய விஷயம். அதுதான் நான் கிரீஸ் உள்ள இருக்கிற வரைக்கும் யாருக்குமே வெற்றின்ற ஒரு பக்கமே போகாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி வரைக்குமே இந்த வயசுலையும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படின்னா அவருடைய கிரிக்கெட் பயணம் எந்த அளவுக்கு வரலாற்றாக படைச்சிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ தோனியுடைய இன்னிங்ஸ் பெரிய அளவு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. ஸோ அடுத்து நம்ம சிவம் துபே ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் சிஎஸ்கே. அன்றைக்கி ஏன் ரொம்ப முக்கியமான கீ பிளேயர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிஎஸ்கே இருக்கிற இந்த ஃபார்மில் வந்து சிவம் துபே இருக்கிற இந்த ஃபார்மில் வந்து இந்த சீசன் ஐபிஎல்லில் கண்டிப்பாக வேறு மாதிரி நம்ம பல சிக்ஸர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷம் அவர்கிட்ட இருந்து ஹிட்டிங் எபிலிட்டியே வரல அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் அதிக ரன் அடித்த வீரர் அவர் தான். பட் இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் கம்பல்சரியாக வரல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ரொம்ப தடுமாற்றம், ரொம்ப ஏமாற்றம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் மீண்டும் இந்திய அணிக்கு உள்ளே வந்து கம்பேக் பண்ணி இன்றைக்கி வந்து உலகக்கோப்பையில் ஜெயிக்கிற ஒரு முக்கிய பார்ட்டான வீரராக இருக்கார் அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே ஒரு விஷயத்த இந்த ஐபிஎல் சீசன் 2026 கண்டிப்பாக பண்ணுவார். அந்த அக்ரெசிவான இன்டென்ட், அதே ஒரு இன்டென்ட்டோட கண்டிப்பாக ஐபிஎல்லையும் வந்து கொளுத்து போகிறாரு. பல சிக்ஸர்களை நம்ம அவர்கிட்டருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிவம் துபேவுடைய இந்த பர்ஃபார்மன்ஸ், சிவம் துபே எந்த அளவுக்கு ஆட போகிறார் அப்படின்றது அவரோட கற்றுட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் ஒரு முக்கியமான கீ பிளேயருங்க, முக்கியமான யங்ஸ்டர். இந்த 2026 ஐபிஎல் சீசனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பைக் கொடுத்து வாங்கினா முக்கியமான இளம் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். 14.20 கோடி ரூபாய்க்கு கொடுத்து சிஎஸ்கே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேனை வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு தரமான ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு யங்ஸ்டர் வேணும் அப்படின்றதுனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த ஒரு வீரரை இவ்வளோ பைக் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால், எந்த அளவுக்கு இவர்கிட்ட குவாலிட்டி இருந்தால் சிஎஸ்கே இந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி அவரை வந்து விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எந்த வீரர் மேலேயும் செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த செலவு பண்ணால் கூட இதுக்கு ஒர்த்தா அப்படின்றத திங்க் பண்ணி தான் அந்த வீரர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு யோசிச்சு பண்ணக்கூடிய டீம் தான் சிஎஸ்கே. அப்படி இருக்கும்போது யோசிக்காமல் இளம் வீரர்களுக்கு வந்து இவ்வளோ பைக் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்த அளவுக்கு வாட்ச் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்ககிட்ட குவாலிட்டி இருக்கும், எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றதுனால தான் அவரை வந்து பார்த்து எந்த டீமையும் விடாமல் இவங்க வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின் போது, ஸோ எந்த அளவுக்கு கிரிக்கெட் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. கண்டிப்பாக இந்த மிடில் ஆர்டர் கண்டிப்பாக இந்த சீசனை வந்து கலக்க போகிறாங்க. இந்த மிடில் ஆர்டர் தான், இந்த லைன் அப்போட தான் சிஎஸ்கே பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ இந்த மிடில் ஆர்டரில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே தரமான ஒரு கேமை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த வருஷம் 6வது கோப்பையை தட்டி தூக்குவாங்கன்றதில் எந்த ஒரு ஆச்சரியப்படியும் கிடையாது. சிஎஸ்கேவுடைய பேட்டிங் லைனை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ இந்த மிடில் ஆர்டர் எப்படி இருக்குது, இதில் வேறு யாராச்சும் இடம் பிடிச்சா நல்லா இருக்குமா? ஸோ சிஎஸ்கேவுடைய மிடில் ஆர்டர் எப்படி இருக்குது, லைன் அப் எப்படி இருக்குது, ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்குது அப்படின்றது அடுத்தது அப்டேட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். பை, see you guys.